சொன்னாங்க. எனக்கு இது கொஞ்சம் நல்லா வெக்கமா இருக்கு. அதனால நான் வேறு உமக்கு போறேன். இதை கொண்டு நான் என்ன உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்பிவாங்க. அஞ்சு நேரம் எடுத்து வந்து சஹாபாக்கள் சென்ற நேரம் சஹாபாக்கள் சந்தோஷத்துல அந்த நேரத்துல காசு எடுத்து காசு கேட்டாங்க. என்னப்பா இந்த முதல் பெருநாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இதற்கு பெருநாள் அல்ல, இவ்வளவு நாளா நாங்கெல்லாம் உதவியை பெற்றுக் கொண்டோம். இதுக்கு போறோம் நாங்க நேரடியா அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல முடிச்சோம். எங்களுக்கும் அதே சுதந்திரம் தரப்பட்டீங்க. ஆனா நாங்க விளையாட்டுல காட்டுற ஆர்வம் வேற வேற ஸ்கூல்ல விளையாட்டுல காட்டுற சந்தோஷத்தை இந்த அல்லாஹ் முன்கால வந்து மேல காணும். சஹாபாக்களுக்கும் பெண்களுக்கும் ஈமான் எந்த வித்தியாசம் சொன்னா, சஹாபாக்கள் ஈமான் உள்ளம் நிகழ்ச்சி. அதனால அவங்க அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை அல்லாஹ் நம்பியவங்க சரினா நம்பியவங்க எப்படி செஞ்சு காட்டினா அந்த முறையில சஹாபாக்கள் எங்க ஈமான் வாயத்துல இருக்குது. அதனால அல்லாஹ் பற்றி பேசப்பட்டா நாங்க வாயத்துல பேசுறோம். ஆனா இந்த சமூக வந்து அல்லாஹ் எனக்கு கட்டளை இருக்கிறானே, அல்லாஹ் நாளை கியாமத் நாள் என்ற கேள்வி கேட்பானே, நான் சென்னதுக்கு என்ன செஞ்சாய், நான் ஒன்று தொலை சென்னேன், நீ தொழுதியா இல்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தண்டனை தர காத்து கொண்டிருக்கிறானே, நான் தொழுவனேன்னு சொல்லி யாரும் சப்பு வர தயார். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழக்கூடிய நேரத்துல நபி அவங்க எங்களுக்கு எப்படி கற்று தந்தாங்களோ அந்த முறையில தொழணும். தொழக்கூடிய இதை ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருவர் சொர்க்கம் போகணுமா, இன்றைக்கு ஒரு மாலை வீட்டுக்கு போகணும்டா இதை திறக்க வேணும். அது இல்லாம யாரும் அந்த வீட்டுக்குள்ள போயிடல. அது மாதிரி நாளைக்கு சொர்க்கம் போகணும் சொன்னா சொர்க்கத்துல திறவுகோள் திறப்பு தான் தொழுகை. அந்த தொழுகையில திறவுகோள் தான் புது சீரா எங்கட தொழுகை சீரா சொர்க்கம் எங்களுக்கு தரப்பட்டுட்டான். இன்னைக்கு நாங்க சாதனை படைச்சா எப்படி கிடைக்குதோ பரிசுகள் தராங்களோ அதே மாதிரி நாங்க புழுவை செஞ்சு அல்லாஹ் உங்களை சரியா தொழுதோம்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அமல் செஞ்ச பிறகு அவனோட வாழ்க்கையில இஸ்திக்பார் திக்ர்கள் அதிகமா செய்வோம். அது மாதிரி எங்கட வாழ்க்கையில நாங்க நிறைய பாவங்கள் செஞ்சுக்கோம், நிறைய அதிகமான பாவங்கள் செஞ்சுக்கோம். அதாவது குர்ஆன்ல சொல்றான், மனிதன் சென்னாலே பாவம் செய்வான், மரத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில் நாங்க நிறைய பாவம் செஞ்சுக்கோம். எங்கட பாவங்களை குறைக்கதான் நாங்க அதிகமாக எங்க வாழ்க்கையில இஸ்திக்பார் திக்ர்கள் சலாம் கொடுத்து தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு சொல்லி போர்டுல போட்டு அதுவும் மிஸ்டேக். அப்பயும் அவனோட வாழ்க்கையில அதிகமா மிஸ்டேக் செஞ்சான். யார் ஒருவர் சுபாவுக்கு பின்னுக்கால சுபானல்லாஹி வபிஹம்திஹி சொல்லி அந்த இடத்துல இது 100 தடவை சொல்லுவாரோ அன்றைய நாள் இந்த உலகத்துல அவரை போல அமல் செஞ்சவர் யாருமே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருப்பாரா இருந்தா இவரை விட மேலதிகமா ஒன்றை செஞ்சவரா தான். அப்ப எங்களோட வாழ்க்கையில இஸ்திக்பார் செய்யற பழக்கத்தை நாங்க அடிக்கடி அந்த வாழ்க்கையில் கொள்வோம். என் ரமேசம் செல்வாரு, ஒரு அரபி வாலிபன் தான். அவன் அல்லாஹ் பத்தி அதிகமாக தவறு கொடுப்பான், அல்லாஹ் பத்தி பேசுவான், அல்லாஹ் பத்தி தான் பேசி செய்வான். அவன் பேசி முடிய போகல இந்த வார்த்தை செல்லாம் பிடிக்கிறது. அவன் செல்வானா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான, நாவுக்கு ரொம்ப லேசான, மீசானுக்கு ரொம்ப பாரமான ஒன்று இருக்கும் என்று சொன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம். அந்த அப்படி செல்லி போல ஒரு நாள் அவனுக்கு சக்கராத்துடைய நேரம், வைத்தியசாலையில் இருக்கிறான், சக்கராத்துடைய நேரம், வெளில படுத்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம் மூத்தா போகிறான் அவனுக்கு தெரியும். அவன் உடனே டாக்டரை கூப்பிட்டாரு. டாக்டர் நினைச்சாராம் எல்லா போகிறாரு, சீரியஸான கேஸ் உண்டாயிட்டு சொல்லி அவசரமா ஓடி வந்து பார்த்தா அவன் டாக்டர் சொல்றானா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான, நாவுக்கு ரொம்ப லேசான, மீசானுக்கு ரொம்ப கடினமான இந்த லாய் சுப்ஹானல்லாஹி அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதை நீ அதிகமா செய்யுங்க. எங்கட வாழ்க்கையில நாங்கள் மதியமா அதை சொல்லி வந்தோம் சொன்னா எங்கட மீசான் பாரமா அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் எங்களோட மிச்ச முஹப்பத் கொள்ளும். யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாரோ அவருக்கு வானத்துல ஒரு சுவர்க்கத்துல மரம் நாட்டப்படுது. அது வெளியே சென்னு சொன்னா அல்லாஹ்வோட பாதையில வந்து சென்னு சொன்னா 49 கோடி மரம் நாட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதலாக திக்ர் இஸ்திக்பார் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சாங்க, நன்றி செலுத்தினாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களோட வாழ்க்கையில அதிகமா இஸ்திக்பார் அதே மாதிரி திக்ர்கள் செஞ்சு வரோம். யார் ஒருவர் காலை மாலை தஸ்பியாத்த சரியா பேணுதலா 6 மாசம் செஞ்சு வராரோ அவருக்கு காற்றுல பறந்தாலும் ஆச்சரியம் இல்ல, கடல்ல நடந்தாலும் ஆச்சரியம். அந்த அளவுக்கு தெளிவாக செல்லப்படும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற மக்களோட வாழணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி தந்துகிறார். நாங்க எங்கட சகோதரர் ஒருத்தரை கண்டா ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு பூர்த்தியான சலாம் சொல்றது 30 நன்மை கிடைக்குது. அன்பாங்க வெறுமனே சலாம் சின்னத்துக்கு 30 நன்மை,
அது மட்டுமில்ல யாரும் சலாத்தை கொண்டத்தரோட ஆரம்பிப்பாரோ அவர்கிட்ட பெருமை எல்லாம் குறைஞ்சு. எங்க எல்லாத்தையும் அதிகமா பெருமை இருக்குது, என்ற சொத்து இருக்குது, என்ற பணம் பங்களா ஊட்டிக்குதுன்னு சொல்லி அதிகமா எல்லாத்தையும் பெருமை இருக்குது. அந்த பெருமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாத்தின் மூலமா குறைக்கும். அந்த அடிப்படையில நாங்க எங்கட தாய் தந்தைகளுக்கு அதிகமா கித்மத் செய்யும். தாய் தந்தை ஒன்றை செய்ய வானம்னு சொன்னா நாங்க எங்களோட வாழ்க்கையில அதை விட்டு விலகி தவிர்த்துதான் மீறியம் அதை செய்ய போனோம் சொன்னா எங்களோட வாழ்க்கையில ஒன்று நஷ்டத்துல வந்து முடியும், இல்லாட்டி மறுமையில நஷ்டத்துல வந்து முடியும். ஒரு சகோதரர் ஒரு தாயிட்ட போயிட்டு செல்றாரு, நான் உம்ரா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாய் செல்றா, நீங்க போவான, எனக்கு சோம் இல்ல, எனக்கு ஹிதுமத் செஞ்சு என்ன சோம் குணமாயின போறேன், நீங்க போவான்னு சொல்லி. இவர் செல்றாரு, நான் உம்ராக தானே போறேன்னு சொன்னேன், பாவம் சரி செய்ய போறேன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ராவா பயணத்துக்கு போறான். உம்ராக போற பயணத்துல போறான். இடையில இருட்டாயிட்டு வெளிச்சம் ஒன்றும் இல்ல, கலைப்பு வேற, மஸ்திதம்ல தங்குவோம்னு சொல்லி ஒரு மஸ்தில வந்து ஈரம். அப்ப அந்த ஊர்ல வழக்கம் வந்து ஒரு கொள்ளக்காரன் கல்லன் வந்து களவெடுத்துட்டு போறது. களவெடுத்துட்டு ராவையில ஒரு களவெடுத்துட்டு போறது. அவன் அந்த நேரம் பார்த்து என்ன செஞ்சான், களவெடுத்துட்டு மஸ்திதுக்கு முன்வழியால வந்து பின்வழியால போயிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அந்த கல்லனை விரட்டிட்டு வந்த நேரத்துல பள்ளிக்கு வந்து பாக்குறாரு, இந்த மனிதன் குர்ஆன் ஓதி கொண்டிருக்குது. இவரை பிடிச்சி நீதானே களவெடுத்த, நீதானே கல்லன் அப்படின்னு சொல்லும். இல்லப்பா, நான் உண்டாக்க போற பயணத்துல வந்தேன், நான் போற வழியில இருட்டாயிக்குதுன்னு சொல்லி நான் இங்க வந்து ஈந்தேன் சொல்லி. அவங்க செல்றாங்க, கள்ளன் குடிப்பட்டா இப்படிதான் பொய் சாட்டுன்னு சொல்லுவான், நீ எங்கள்கிட்ட பொய் சாட்டு செல்லாத, ஒன்னு அரசர்கிட்ட நாங்க ஒப்படைப்போம்னு சொல்லி அரசர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். அரசர்கிட்ட செல்வாங்க, அரசரே இவன் இப்படி திருடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்டு சொல்லி கொண்டு தான் இருப்பான், இவனுக்கு கொடுக்குற தண்டனையில இதுக்கு போற இந்த ஊர்ல யாருமே திருடக்கூடாதுன்னு சொல்றான். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஒன்னாவது கையை வெட்டுறாங்க. மறுவான சென்றாரு, இல்லப்பா வலது கையை வெட்டுறாங்க. இல்லப்பா, நான் வந்து செய்யத்தான் வந்தேன், நான் ராவையில இருட்டாகிது, அதனால தான் பள்ளியில தங்க கொண்டு வந்தேன். மறுவா காலை வெட்டு. அப்பயே சொன்னாரு, இல்ல நான் இதுக்குதான் வந்தேன், இதனால இருட்டாயிடுச்சு, அதனாலதான் பள்ளியில இருந்தேன். மறுவா அடுத்த கையை வெட்டப்படும். அதே மாதிரியே சென்றாரு, அடுத்த காலை வெட்டப்படும். உடம்பு அப்படியே துடிச்சு கொண்டிருக்குது. அரசன்